இங்கே மயில பாண்டியன்ட்ட போட்டு கொடுத்ததுனால அந்த விஷயத்த வீட்டில் பெருசு பண்ணி பாண்டியன் திரும்பவும் பிரச்சனை பண்ணி எங்கள் ராஜி மீனாவை கஷ்டப்படுத்தி கடைசியில் சமாதானமும் படுத்துகிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த தங்கமேல் ஐயோ மாமா நம்ம பேரை திரும்பவும் சொல்லிட்டார்னா அப்புறம் எங்கள் மீனாவை ராஜி அத்தை 3 பேரும் சேர்ந்து நம்மளை தொலைச்சிருவாங்களே அப்படின்னு நினச்சி அந்த ஒரு பயத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இப்படி சமாதானப்படுத்திட்டு போனதுக்கு பிறகு மீனாவுக்கு ராஜுக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த வேலையெல்லாம் தங்கமேல் தான் பார்த்துருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை நேராக தங்கமேல கூப்பிட்டும் கேட்குறாங்க. அதுக்கு தங்கமயில் சாச்சா நான்லாம் எதுவும் சொல்லவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி இங்கே மடை அடிக்கிறாங்க. நீங்கள் சொல்லாமல் மாமாவுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னு மீனா கேட்க, நீங்கள் வெளியில் போய் டியூஷன் எடுக்கிறத அதுவும் போய் 4 பேர்கிட்ட கேட்டுட்டு வந்ததா சொன்னீங்கள்ல, அவங்கள யாராவது மாமா கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு சொல்ல, இங்கே மீனா ராஜு அப்படி கூட இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இங்கே தங்கமயில் பேசிடுறாங்க. இதையெல்லாம் கேட்டு நம்பிட்டு ஹாலில் உட்கார ராஜி, ஏன் ராஜி இங்கே தங்கமயில் அக்கா சொல்கிற மாதிரி அப்படியெல்லாம் கூடவா நடந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைக்கா அப்படியெல்லாம் யாரும் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு இவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு நீங்கள் ராஜி சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து பாண்டியன் வர, என்ன 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? திரும்பவும் டியூஷன் எடுக்கிறத பற்றி பேசுகிறீங்களா? எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுங்கப்பா, சொல்லாமல் வச்சுருக்கதா எனக்கு ரொம்ப கோவத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்ல, இல்லை மாமா உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தானே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்கள் நேற்று ரொம்ப பிரச்சனையிலையும் ரொம்ப டென்ஷன்லையும் இருந்ததுனால தான் இப்போ வேண்டான்னு காலையில் சொல்லிக்கலான்னு அன்னைக்கு மாதிரி வெயிட் பண்ணோம். ஆனால் அதுக்குள்ளே யார் மாமா உங்கள்கிட்ட இந்த விஷயத்த சொன்னதுன்னு சொல்ல, வேறு யாருப்பா, இந்த வீட்டில் எல்லாத்தையும் என்கிட்ட உண்மையை சொல்கிறது தங்கமேல் மட்டும்தான். தங்கமேல் தான் என்கிட்ட உண்மையை சொன்னிச்சு அப்படின்ற விஷயத்த எங்கள் பாண்டியன்னு சொல்லிடுறாங்க. என்ன மாமா சொல்கிறீங்க? தங்கமேல் அக்காவை சொன்னாங்க அப்படின்னு கேட்க, ஆமாம்மா தங்கமேல் தான் சொன்னிச்சு. சரி நீங்கள் இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காமா, அடுத்தடுத்த வேலைகளை பாருங்கள். நானும் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன், அதை தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா. 2 பேரும் டியூஷன் எடுக்கிறதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்சம் தள்ளி வைங்க, பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே 2 பேரும் பயங்கர கோவத்தோட கிச்சனுக்கு போக, என்ன மீனா, என்ன ராஜி உங்களுக்கு எதுவும் வேணுமா, செஞ்சு தரவான்னு கேட்குறாங்க. உங்களை தாங்க செய்கிறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்குங்க தேவையில்லாத ஆணியெல்லாம் பிடுங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னங்க என்னாச்சு, ஏன் கோவமாக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அத்தை நான் அப்போவே சொன்னல இந்த விஷயத்த நீங்கள் தங்கமேல காட்ட சொல்ல வேண்டான்னு, இப்போ பார்த்தீங்கல்ல அவங்க தான் மாமா கிட்டே சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன உடனே கோமதி பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடி சொல்கிற, இவளா சொன்னா, அவர்கிட்ட கேட்டப்போ கூட அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லலையடி அப்படின்னு கேட்குறாங்க. நாங்களும் அப்படித்தான் அதை நினச்சிட்டு இருந்தோம், இப்போ தானே தெரியுது நாங்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது மாமாவே வாண்டடா இந்த விஷயத்த சொன்னதே தங்கமேல் தானே. இங்கே தங்கமேல அவர் தான் கூட்டிகிட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன்ற மாதிரியும் ரொம்ப பெருமையாக பேசிட்டு போகிறாரு. ஆனால் இங்கே நடக்கிற விஷயம் நமக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்கிற, உங்ககிட்ட நாங்கள் சொல்லி தானடி விட்டோம் இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லாதன்னு, பின் எதுக்கடி சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் கோமதி கோவப்படுறாங்க. அது இல்லைத்த நான் வேணும்லாம் சொல்லலை, வாய் தவறி வந்துடுச்சுன்னு சொல்ல, எப்பயுமே உங்களுக்கு வாய் தவறி தான் வார்த்தை வருமானு எங்கள் ராஜ்யம் சத்தம் போடுறாங்க. இதுக்கு முன்னாடி என்னடானா, இங்கே நானும் டியூஷன் வைக்க போகிற விஷயத்த வேணும்னு எங்கள் மாமாவை கூப்பிட்டு சொன்னீங்க, சரி போனா போகுதுன்னு விட்டா, அது அடுத்து மீனாக்காவும் செந்தில் மாமாவும் பீச்சுக்கு போன விஷயத்தையும் சொன்னீங்க. இப்போ என்னடானா மறுபடியும் நான் டியூஷன் எடுக்க போகிற விஷயத்த மாமாட்ட சொல்லிட்டீங்க. ஏங்க இப்படி இருக்கீங்க, நாங்கள் சொல்கிறதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன அவசரம் அப்படின்னு சொல்ல, இது கேட்ட தங்கமேல், ஏராஜி கோவப்படுறேன், சொல்கிற நீ நேற்றே சொல்லியிருக்கலாம்ல, என் வாய் சும்மாவே இருக்க மாட்டுது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனாவும் ரொம்பவே கோவப்படுறாங்க. நீங்கள் செய்கிறதெல்லாம் பார்த்தா வேணும்னு தான் செய்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல, அப்போ என்னை நான் குடும்பத்தை பிரிக்க வந்த ஆளுன்னே நினச்சிட்டியான்னு கேட்குறாங்க. இதை நான் என் வாயால் வேற சொல்லணுமா, நீங்கள் நடந்துக்கிறது பார்க்கும்போது அப்படித்தானே இருக்குது, இந்த குடும்பத்தில் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நாங்கள் சொல்கிறதையும் நீங்கள் கேட்கணும்லன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறத நாங்கள் எதுக்குங்க கேட்கணும், அதுவும் மாமா இந்த வீட்டில் என்ன சொல்கிறாரோ அதை படி கேட்டு தான் நடக்கணும் எல்லாரும். நீங்கள் மட்டும் இந்த குடும்பத்தில் தனியாக முடிவெடுக்கிறதுக்கு பின் மாமா இதுக்கு, மாமா இதெல்லாம் கேட்டு வருத்தப்பட மாட்டாரன்னு சொல்ல, நாங்கள் மாமா கிட்ட சொல்ல மாட்டோம்னு சொல்லலையே, மாமா கிட்ட நாங்கள் அடுத்து பொறுமையாக எடுத்து சொல்கிறோன்னு சொல்லிட்டு தானே இருந்தோம், ஏன் இதை அத்தையே சொல்கிறேன்னு தானே இருந்தாங்க, அதுக்குள்ளே உங்களுக்கு என்னங்க அவசரம் அப்படின்னு எங்கள் மீனாவும் கோவப்படுறாங்க. வர வர நீங்கள் யாருமே சரியில்லை, என்னை எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு திட்டுறீங்கன்னு சொல்லுங்க. தங்கமேல் திரும்ப அழுக, உடனே கோமதி சொல்கிறாங்க, ஆனால் உன்னானா சும்மா அழுதுகிட்டே இருக்காத தங்கமேல், தப்பெல்லாம் உண்மையில வச்சுட்டு இங்கே நீ அழுது நாடகம் ஆடுறதுனால யார் உன்னைய இறக்கப்பட்டு அதுவும் நினைக்கலாம் மாட்டாங்க, யாரும் உன் மேலே இறக்கப்பட மாட்டாங்க, அதுக்காக நீ அழுகணுன்ற அவசியம்லாம் கிடையாதுன்னு சொல்லிங்க தங்கமேல திட்டுறாங்க. இங்கே தங்கமேலுக்கு இது ரொம்ப அவமானமும் போயிடுது. என்னத்தை நீங்களும் இவங்க கூட சேர்ந்துட்டுன்னு சொல்ல, நான் அவர்கிட்ட சொல்லி எடுத்து பொறுமையாக சொல்லியிருப்பேன், இந்த தடவையாவது ராஜு டியூஷன் வைக்கிறதுக்கு நான் உதவி பண்ணியிருப்பேன், இப்போ நீ பண்ண வேலையால் அதுவும் போயிடுச்சு, எதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிங்க. பேசிகிட்டு இருக்க நேரத்தில் சரவணன் வராங்க. என்னாச்சுமா, எதுக்காக இப்படி தங்கமேல்கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, நீயே ஒரு நியாயத்தை சொல்லடா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தங்கமேல் அழுதுட்டு இருக்க, இருமையிலே எதுக்கு அழுகிறேன்னு சொல்ல, எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்னை திட்டுறாங்கன்னு சொல்ல,
இங்க கோமதி வாயில கைய வச்சு பொத்தியபடி அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருக்காங்க. "எதுக்குடி இப்படி அவர்கிட்ட தேவையில்லாததெல்லாம் சொல்லிட்டு இருக்க? யாருடி உன்னைய திட்டுனா?" அப்படின்னு இங்க கோமதி சொல்ல. "இப்ப 3 பேரும் சேர்ந்து என்ன திட்டிட்டு தானே இருக்கீங்கன்னு" சொல்ல. "இங்க பாருடா சரவணா, அவள திட்டுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அப்படியே திட்டினாலும் அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லன்னு" சொல்ல. இங்க உடனே சரவணன் சொல்றாங்க, "என்ன பிரச்சனைன்னு முதல்ல சொல்லுங்கம்மா" அப்படின்னு கேட்குறாங்க. "உங்க மேல கண்டிப்பா தப்பு இருக்காதுன்னு தெரியும்னு" சொல்ல. இங்க தங்கமயில அப்படியே அழுதுட்டே நின்னுட்டு இருக்காங்க. இங்க எல்லா விஷயத்தையும் மீனாவும் ராஜுவும் சேர்ந்து சொல்றாங்க. இதை கேட்ட சரவணன் இங்க தங்கமயில பார்க்க, ஆமா, ஏற்கனவே எங்க ராஜோட விஷயத்த நீ தான் சொன்னேன்னு இங்க பிரச்சனையே நடந்துட்டு இருந்தது. திரும்பவும் எதுக்காக என் ராஜோட விஷயத்த திரும்பவும் அப்பாட்ட போய் சொல்றேன்? அவங்க தான் எடுத்து சொல்றேன்னு இருந்தாங்கல்ல, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது இல்ல மாமா, நான் வேணும்னுலாம் சொல்லல, தெரியாம தான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் தெரியாம எப்படி சொல்ல முடியும்? ஒரு தடவை தெரியாம சொன்னேன், சரி ஏத்துக்கலாம். ஒவ்வொரு தடவையும் நீ பண்ணும் பொழுது இது வேணும்னே செய்யற மாதிரி தானே இருக்கு. எனக்கே இது சந்தேகத்தை வர வைக்கும் போது ஏன் இது மீனாவுக்கும் ராஜுக்கும் சந்தேகமா இருக்காதான்னு கேட்குறாங்க. இதை கேட்ட தங்கமயில ஆடி போய் நின்றுட்டு இருக்கேன். இங்க கோமதி சொல்றாங்க, இதுக்கு என்ன தண்ட தீர்வு? இவகிட்ட சொல்லாம செஞ்சாலும் அது தப்பா தெரியுது. சரி சொல்லிட்டு இந்த விஷயத்த இப்ப சொல்லாதடி, நாங்க சொல்லிடுறோம். அதுவரை கொஞ்சம் பொறுமையா இருடினா, எங்களுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு போய் அவ சொல்றதுக்கு என்னடா அவசியம் இருக்கு? தேவையில்லாம குடும்பத்துல பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறாளா? இல்ல எந்த காரணத்துக்காக இந்த மாதிரி இவ நடந்துகிட்டு இருக்கா? நீயே கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. தங்கமயில், அம்மா கேட்கறது காதுல விழுதில்ல, நீயே இதுக்கான பதில சொல்லு அப்படின்னு சொல்ல. என்ன எல்லாரும் என்னை நிக்க வச்சு இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? பேசாம நான் மாமா கிட்ட இதுக்கான பதில சொல்றேன்னு சொல்ல. ஓ, மாமான்னு இந்த பேரை சொன்ன உடனே நாங்கள் எல்லாரும் பயந்துருவோம் நினைக்கிறியா? இந்த வீட்டில் மாமா எப்படியோ அதே போல தான் நானும். அவருக்கு கொடுக்குற மரியாதையை எனக்கும் கொடுக்க பழகுன்னு எங்கள் கோமதி கேட்குறாங்க. இதை கேட்டு எங்கள் தங்கமயில், அப்படியெல்லாம் ஒன்று நினைக்கலத்த, நானும் உங்களை அப்பா அம்மான்ற ஒரு இடத்துல தானே வச்சு பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல. ஓ, உங்கள் அம்மா அப்பா அப்படின்னா இதை தான் சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு இங்கே மீனாவும் கேட்குறாங்க. எங்கள் அம்மா அதை சொன்னாங்க இது சொன்னாங்கன்னு சொல்கிறீங்களே, இப்படி குடும்பத்தை பிரிக்கிறதுக்கும் அவங்க தான் சொல்லி கொடுக்குறாங்களான்னு இங்கே மீனா திரும்ப கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு எந்த பதிலுமே இல்லாமல் ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க தங்கமயிலும். ரொம்ப அழுகுறாங்க. இதை பார்த்த சரவணனும் வந்துட்டு, அழுகாத மயிலு, தவறெல்லாம் பண்ணிட்டு நீ அழுகுறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்ல. இங்கே இன்னும் அதிகமாக அழுகவே ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இங்கே மீனா சொல்கிறாங்க, ஏமாம்மா அழுகுறது இவங்களுக்கு ஒரு வியாதியாக இருக்குமோன்னு சொல்ல. என்ன மீனா இப்படியெல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லி கேட்க. பின்ன என்னங்க, எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அதுக்கு அழுகிறீங்களே தவிர பதில் எதுவுமே சொல்ல மாட்டீங்களேன்னு இங்கே மீனாவும் கோவப்படுறாங்க. உடனே மீனா ராஜு சேர்ந்து இங்கே சரவணன் கிட்ட சொல்கிறாங்க, என்ன மாமா, இப்போ நாங்கள் வேலைக்கு போகிறது இவங்களுக்கு பிடிக்கலையான்னு? இவங்களும் எம்ஏ முடிச்சிருக்காங்க தாங்கண்ணே. இல்லைன்னா இவங்களுக்குன்னு ஒரு வேலையை நீங்களே பார்த்து கொடுங்க. இல்லை நீங்கள் பார்க்குற இடத்துலையே இவங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது வேலை இருந்தாலும் வாங்கி கொடுங்க. அப்போவாது கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்ல. இதை கேட்ட மயில ஆடி போய் நின்றுட்டுருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு வீட்டில் இருக்க தான் ஆசை, வெளியில் போய் வேலை பார்க்கணுன்ற ஒரு எண்ணம்லாம் இல்லைன்னு சொல்ல. உங்களை மாதிரியே நாங்களும் நினைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எங்களுக்கு வெளியில் போய் வேலை பார்க்கணுன்னு ஆசை, அதையும் கெடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு ராஜியும் கேட்குறாங்க. நான் அதை பற்றியெல்லாம் ஒன்று யோசிக்கலை ராஜுன்னு சொல்ல. நீங்கள் செய்கிறதே அப்படி தானக்கா இருக்குன்னு இங்கே ராஜி சொல்ல. இதை கேட்ட இங்கே சரவணன் சொல்கிறாங்க, அப்போ மீனாவும் ராஜி சொல்கிற மாதிரி உனக்கும் வேலைக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கா? அப்படி ஆசையாக இருந்தால் நீ சொல்லலாமே அப்பா கிட்ட. அப்பாவும் உன்னை பெருமையாக தானே பேசிக்கிட்டு இருக்காரு. நீ வேலைக்கு போனாலும் அவர் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. ராஜி இங்கே டியூஷன் வைக்க வேண்டாம்னு சொல்கிறதுக்கான காரணம் வேறு. ஏன்னா எதிர்த்து வீட்டில் அவங்க ஃபேமிலி இருக்காங்க, பார்த்துட்டு இதனால் இதை வச்சு எதுவும் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் அப்பாவுக்கு போயிட்டுருக்கு. மற்றபடி ராஜு டியூஷன் வைக்கிறத பற்றி அப்பாவுக்கு எந்த கவலையுமே இல்லை. அவங்க ஃபேமிலியை நினச்சி தான் அப்பா இப்படி யோசிக்கிறாங்களே தவிர மற்றபடி இதில் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக அப்பா வந்துட்டு சம்மதிப்பாங்க ராஜு டியூஷன் வைக்கிறத தவிர. இல்லை வேறு வேலைனாலும், இல்லை ராஜியோட டியூஷன் விஷயத்தை பற்றி, இல்லைனா ராஜியோட டியூஷன் விஷயத்தை பற்றி அவங்க வேறு முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் எடுப்பாங்க. எதுக்காக நீ அவசரப்பட்டு இப்படி ஒரு வேலையை பார்க்குற? உனக்கும் சேர்ந்துட்டு வேலை பார்க்கணும், இங்கே மீனா மாதிரி வேலை பார்க்க போகணும் ஆசையாக இருந்தால் சொல்லு, நானே ஏதாவது வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட தங்கமயில், அப்படிலாம் எனக்கு எந்த ஆசையும் இல்லைங்க. ராஜு டியூஷன் வைக்கிறத பற்றி எனக்கு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. அவங்க வச்சுட்டு போகிறத பற்றி நான் எதுவும் தப்பாக நினைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அப்பா கிட்ட நீயே சொல்லு, நீ தானே இந்த விஷயத்த முதல்ல அப்பாட்ட சொன்ன, அப்போ ராஜு டியூஷன் வைக்கிறத பற்றின விஷயத்த நீ தான் அப்பா கிட்ட பேசணும்னு எங்கள் சரவணன் அதிரடியாக ஒரு முடிவு எடுத்து கொடுக்குறாங்க எங்கள் தங்கமயில் கிட்ட. இதை கேட்ட தங்கமயிலும் ஆடி போகிறது மட்டும் இல்லாமல், என்னங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை என்ன பண்ணுறது சொல்லு, இப்போது உன்னால் ராஜு கஷ்டப்பட்டுட்டு இருந்துட்டுருக்கா. ராஜு கஷ்டப்படுறது எதுக்காக? இங்கே கதிரும் சேர்ந்து கஷ்டப்படுறான், அவனுக்கு உதவி பண்ணணும்னு இங்கே ராஜு நினைக்கிறான். ஆனால் அதை பற்றி நீ புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு இங்கே அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் ஏனோ தானோன்னு சொல்லி விட்டுறேன். இதனால் குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வருது, இதெல்லாம் உணர்ந்து பார்க்க மாட்டியா மயிலு அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் சரவணன். இப்போ அப்பா வந்துட்டு வந்த கையோட நீ தான் போய் அப்பா கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. சரிங்க நான் பேசுகிறேன்னு சொல்லி இங்கே வந்து இங்கே அழுத முகத்தோட சரவணன் கிட்ட சார் என்ன சொல்லிடுறாங்க தங்கமயிலும். இப்போ எல்லாமே சேர்ந்துக்கிட்ட தங்கமயிலுக்கு
எதிராக இருக்கிறதுனால தங்கமயிலால் யாரையும் எதிர்த்து நின்று பேசக்கூட முடியலை. வேறு வழி இல்லாமல் எங்கள் பாண்டியன் வராங்க, எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. அப்போது தங்கமயில் சொல்கிறாங்க, ஏமாம்மா இப்போ ராஜி டியூஷன் வைக்கிறதுனால என்ன ஆக போகுதுன்னு சொல்ல, என்னப்பா நீயும் இப்போ அவங்க கூட சேர்ந்துட்டு பேசுகிறேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரையும் என் பக்கம் நின்று நான் சொல்கிறது தான் சரி, நான் எடுக்கிற முடிவுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டிட்டு இப்போ ராஜி டியூஷன் எடுக்கிறத பற்றி எந்த பிரச்சனையும் இல்லையான்னு கேட்குறியே, என்னப்பா நியாயம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் பாண்டியன். ராஞ்சியும் படித்த பிள்ளை தான், அந்த பிள்ளை எடுக்கிறதுனால என்னம்மா ஆக போகுது, வெளியில் போய் 4 இடங்களுக்கு டியூஷன் எடுத்தால் அது கையில் காசு இருக்கும், குடும்பத்துக்கு காசு கொடுக்கலான்னு நினைக்கிது, அவ்வளோதானே மாமான்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் பாண்டியன் வந்துட்டு, எனக்கு இதில் கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை, உனக்கும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தால் அதை தூக்கி தூர போட்டுருமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்னு எங்கள் தங்கமயில் இழுக்க, பாண்டியன் அதை எதையுமே காதில் வாங்கிக்காக கிளம்பி போயிடுறாங்க. இப்போது எங்கள் தங்கமயில்கிட்ட நேராக ராஜி வந்து பேசுகிறாங்க. நீங்கள் பண்ண தப்பை நீங்கள் தான் சரி பண்ணி ஆகணும், எனக்கு எப்படியாவது டியூஷன் பற்றின விஷயத்தை நீங்கள் மாமா கிட்ட சொல்லி எனக்கு அதில் சம்மதம் வாங்கி கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா வந்துட்டு நடக்கிறதே வேறன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் மீனாவும் சொல்கிறாங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கலன்ற ஒரு பொறாமையில தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னு இப்போ மாமாவுக்கும் தெரிஞ்சு போச்சு, இப்போ மாமாவும் அதே வேலையை ஆரம்பிச்சிருவாங்க, உங்களுக்கு வேலை தேடணும்னு சொல்லி மாமா கிட்ட பேசி அவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையிலையோ இல்லை ஒரு ஸ்கூல்லையோ உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இப்போ வேலைக்கு போனீங்கன்னா எங்களுடைய வேலையை தடுத்து நிறுத்த மாட்டீங்கல்ல, அப்படி ஏதாவது ஒன்று நடக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அப்படி ஒன்று நடக்க தான் போகுதுன்னு சொல்ல இதை கேட்ட மயில் அதிர்ந்து போகிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க தங்கமயில் கிட்ட, உங்களுக்கு வேலைக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்குங்க படிச்சிங்கன்னு சொல்ல, அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் தங்கமயில். அதே போல தாங்க எங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தில் நீங்கள் தலையிட முடியாது, அப்படி எங்கள் விஷயத்தில் தலையிடுற உரிமையை உங்களுக்கு யாரும் கொடுக்கவும் இல்லைன்னு சொல்கிறாங்க எங்கள் மீனாவும். இதை கேட்ட தங்கமயில் ஆடி போய் நின்றுட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சரவணன் மாமா கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம், அவங்களும் உங்களுக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, நீங்களே வேலைக்கு போங்க அப்போ தானே தெரியும்னு சொல்ல, இதை கேட்ட மயில் ஆடி போகிறாங்க. எனக்கு வேலையெல்லாம் தேவையில்லை, உங்களுக்கு என்ன இப்போ மாமாட்ட பேசி எப்படியாவது சம்மதம் வாங்கணும் அவ்வளவுதானே, அதை நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆவேசமாக உள்ளே போகிற எங்கள் தங்கமயில ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்துட்ருக்காங்க மீனாவும் ராஜும். ஏன்னா வேலையை பற்றி பேசினாலே அவங்க முகமெல்லாம் மாறுது, கையெல்லாம் நடுங்குது, இதெல்லாம் கவனிச்சியா ராஜின்னு சொல்லி மீனா கேட்க, ஆமாக்கா நானும் கவனிச்சிட்டே தான் இருக்கேன், அவங்களுக்கு வேலை பார்க்க விருப்பம் இல்லைன்னு தோணுது, ஆனால் அதுக்காக இவ்வளோ பயப்படணும்னு அவசியம் இல்லையேக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஏதோ ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு ராஜி, அதை கண்டுபிடிச்சு தான் ஆகணும்னு எங்கள் மீனா சொல்ல, முதல்ல இவங்க மாமாட்ட பேசுகிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் இருக்குக்கா இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போது மீனா ராஜி கோமதி சரவணன் சொல்லி எல்லாருமே எங்கள் தங்க மேலே மிரட்டின மிரட்டலை இப்போ அவங்க பாண்டியன் கிட்ட அதை பற்றி பேசுகிறேன்னு வேற சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ராஜிக்கு இந்த உதவியை நீங்கள் பண்ணலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை ஏற்பாடாகும், வேலைக்கு போனாதான் உங்களுக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் ரொம்ப பயத்தில் வேற இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ தங்கமயிலும். இதனால் தங்கமயில் ரொம்ப அழுதுட்டு இங்கே வெளியில் போய் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி தன்னுடைய அம்மாட்ட சொல்லிட்டு அழுகிறாங்க. எல்லாருமே எனக்கு எதிராக இருக்காங்கம்மா, ஏன் நான் கட்டிட்டு வந்த என் புருஷன் கூட எனக்கு சப்போர்ட்டாக நிற்காம தம்பி பொண்டாட்டிங்களுக்கு சப்போர்ட்டாக பேசிக்கிட்டு இருக்காருமான்னு சொல்ல, என்னடி சொல்கிற, பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணாமல் தம்பி பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, என்னடி மனுஷன் அவர் அப்படின்னு சொல்ல, அவரை திட்டாதம்மா, இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் அவரை மாற்றி வச்சுருக்காங்க, அதனால தான் அவர் அப்படி பேசுகிறாருன்னு சொல்ல, முதல்ல நீ உன் புருஷனை உன் பக்கம் நிறுத்திக்க பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் பாக்கியமும், சரி நான் நேராக வீட்டுக்கு வரேன், உன்னை யதார்த்தமாக பார்க்க வர மாதிரி வரேன், அப்போ இந்த விஷயத்தை கேள்விப்படுற மாதிரி கேட்டு அதுக்கு ஏதாவது முடிவு கட்டுற மாதிரி இருந்தால் கட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் கிளம்பி நேராக வீட்டுக்கு வராங்க தன்னுடைய ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு. எங்கள் தங்கமேல இருக்க இங்கே பாக்கியமும் அவங்க அப்பாவும் வராங்க. வரவங்களை பார்த்துட்டு வந்து உட்காந்துட்டு எங்கள் பாண்டியனும் கோமதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு சொல்கிறாங்க, ஏற்கனவே சொன்ன விஷயந்தான் சம்மந்தி, அதை பற்றி நேர்லையும் பேசிட்டு அன்றைக்கி தங்கமேல பார்க்கல, இன்றைக்கி பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு கோமதிக்கு ஒரு சந்தேகம் வருது, அன்னைக்கு என்னமோ அப்படி நல்லா விசாரிக்கிற இடத்துல கொடுத்துருக்கோம், அவன் நல்லா தான் இருப்பான்னு சொல்லிட்டு போனவங்க கரெக்டாக பிரச்சனைன்னு ஒன்று நடக்கிற நேரத்தில் இங்கே வந்திருக்காங்கன்னா இங்கே தங்கமயில் ஃபோன் பண்ணாமல் இவங்க வந்திருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எங்கள் கோமதிக்கும் வருது. கரெக்டாக எங்கள் தங்கமயிலும் வர அதே நேரம் எங்கள் பாண்டியன் கிட்டே கேட்குறாங்க, நான் சொன்ன விஷயத்தை பற்றி யோசிச்சிங்களா, உன்னையும் மாப்பிள்ளையும் எப்போ ஹனிமூன் அனுப்புகிறதா இருக்கீங்கன்னு சொல்ல, இங்கே பாண்டியனை சொல்கிறாங்க, அதான் இந்த ஒரு மாதம் போகட்டும்னு சொன்னல சம்மந்தி, இந்த ஒரு மாதம் முடியட்டும் நானே பார்க்குறேன் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே சரவணனும் வந்து உட்காராங்க, என்னம்மா மயில் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டு எங்கள் மயிலும் நல்லா இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக இங்கே வந்து உடனே கேட்குறாங்க. எங்கள் பாக்கியம் உடனே சொல்கிறாங்க, ஆமாம் ராஜி புள்ள ஏதோ 4 இடங்களுக்கு போய் டியூஷன் இருக்கிறதா சொல்லி விசாரிச்சுதாமே, அதுவும் எங்கள் சொந்தக்காரவங்க வீடு தான், அவங்க தான் கேட்டாங்க, அதான் உங்கள் வீட்டு பொண்ணை கட்டி கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த வீட்டில் இருக்க ஒரு பிள்ளை தான் எங்களுக்கு எங்கள் பையனுக்கு டியூஷன் எடுக்க வரதா சொன்னாங்க, அதான் நானும் என்னடா என்ன ஏதுன்னு தெரியலையே, அவங்க என்கிட்ட வந்துட்டு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் அந்த குடும்பத்தில் என்ன அவ்வளோ கஷ்டமா, அவங்க பாண்டியன் ஸ்டோர்னு ஒரு கடையை நடத்திட்டு இருக்காங்க, பின்ன எதுக்கு
பின் எதுக்கு மருமக பிள்ளை இப்படி வீடு விடா டியூஷன் எடுக்கிறதுக்கு அனுப்புகிறாங்கன்னு கேள்வியெல்லாம் கேட்டாங்கன்னு சொல்ல. அப்படியா? அப்படி யார் உங்களுக்கு சொந்தக்காரவங்க? நாங்கள் அப்படி யாரையுமே தேடி அந்த அளவுக்கு எங்கேயும் போய் விசாரிக்கலையேன்னு எங்கள் மீனா சொல்கிறாங்க. அது இல்லைம்மா, நீங்கள் ஒருத்தர் 2 பேர்கிட்ட விசாரிச்சாலும் எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க எங்கள் பாக்கியமும். பாக்கியம் இப்படி சொன்னது கோமதிக்கே ஒரு மிதமான சங்கட்டமாகவும் எரிச்சலாகவும் இருக்குது. எதுக்காக இவங்க தேவையில்லாமல் நம்ம குடும்ப விஷயத்தில் மூக்க நுழைக்கிறாங்க? அவங்க வந்தோமா தன்னுடைய பொண்ணை பார்த்தோமான்னு போயிட்டுருக்கதை விட்டுட்டு அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைச்சி அதுக்கு கருத்து சொல்கிற அளவுக்கு இவங்க யாருன்ற ஒரு கேள்வி தான் இவங்க மனசுக்குள்ளே எழுது. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி யாரும் டியூஷன்லாம் எடுக்கலை, இனிமேல் டியூஷன்லாம் எடுக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லைன்னு எங்கள் பாண்டியன் அதிரடியாக சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனாவுக்கும் ராஜுக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அதே நேரம் எங்கே வந்துட்டு தங்கமயிலும் பார்க்குறாங்க. இப்போ வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு யோசிக்கிறாங்க. உடனே எங்கள் பாக்கியம் சொல்கிறாங்க, என் பொண்ணு அந்த மாதிரி வேலைக்கு அனுப்புகிற மாதிரி இருந்தால் தான் நான் எப்பயும் வேலைக்கு அனுப்பியிருப்பேனே சம்மந்தி. அவளை இன்னமும் சொக்க தங்கமாக வீட்டில் வச்சு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே அவள் எந்த கஷ்டமும் படக்கூடாது, நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான். அதே போல் தான் நீங்களும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என் பொண்ணை தாங்கன்னு தங்கத்தட்டில் வச்சு தாங்கிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் எங்களுக்கு வேறு என்ன சந்தோஷம் வேணும்? ஆனால் இந்த மீனாவும் ராஜ்யம் சொல்கிற பேச்சு கேட்குறதே இல்லை போலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மீனாவோ, உங்கள் பொண்ணுக்கு வேலை பார்க்க போக விருப்பம் இல்லைன்னா அது அவங்களோட விருப்பம். எனக்கு வேலை பார்க்க பிடிச்சிருக்கு, எங்கள் அம்மா அப்பா என்னை நல்லா படிக்க வச்சுருக்காங்க, கவர்மெண்ட் வேலை வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கப்போ நான் ஏன் வேலை பார்க்க போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே நேரம் ராஜியும் வந்துட்டு அமைதியாக இருந்துகிட்டு இருக்கேன். சரிம்மா, அந்த மீனா பிள்ளை தான் சொன்னது கேட்க மாட்டேதுன்னா அந்த பிள்ளை சொல்கிறத கேட்டு நீயும் இப்படி வந்துட்டு டியூஷன் எடுக்கிறேன்னு வீடு வீடாக கிளம்பிட்டா இது உன் மாமனாருக்கு தானே கெட்ட பேருன்னு சொல்லு. ராஜி பதில் சொல்ல வரதுக்கு முன்னாடி கோமதி சொல்கிறாங்க, ஏங்க டியூஷன் எடுக்கிறது ஒன்றும் அவ்வளோ தப்பான தொழில் கிடையாது, அதுவும் ஒரு வேலை தான். அதுவும் நமக்கு தெரிஞ்ச 4 விஷயங்களை 4 குழந்தைங்களுக்கு நல்ல விதமாக சொல்லிக் கொடுக்குறதுல என்னங்கிற தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டால் இங்கே என்ன சம்மதி, நீங்களும் இப்படி உங்கள் அண்ணன் பொண்ணுன்றதுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்குங்க தேவையில்லாமல் இந்த வேலை பார்க்குறீங்கன்னு சொல்ல, என்ன சம்மந்தி என்னாச்சு, எதுக்காக இப்படி எங்கள் மேலே கோவப்படுறீங்கன்னு கேட்க, இல்லை இது ராஜியோட தனிப்பட்ட விஷயம், இதில் நீங்கள் வந்து பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லையே, இது ராஜி வேலைக்கு போகிறா அவளை கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா வந்து பேசினா அதில் ஒரு நியாயம் இருக்குது, இதில் நீங்கள் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னதான் அவள் கஷ்டப்பட்டாலும் சந்தோஷமாக இருந்தாலும் அவங்க வீட்டில் உள்ளவங்க ஏன் எதுக்குன்னு எந்த ஒரு கேள்வியும் கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா எங்கள் ராஜி அந்த அளவுக்கு வெறுத்து ஒதுக்கி வச்சுருக்காங்க. எங்கள் ராஜியை நாங்கள் தான் பார்த்துக்குறோம். அப்படி இருக்கப்போ ராஜி என்ன பண்ணால் நல்லா இருக்குன்னு நான் யோசிக்கணும், இல்லைனா என் வீட்டுக்காரர் யோசிக்கணும். அதையும் தாண்டி நீங்கள் யோசிக்கிறதுக்கு இதில் என்ன இருக்குன்னு சொல்லி வடைச்சி விடுறாங்க. ஏன் மயிலே, இந்த விஷயத்தெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லி தான் இப்போ உங்கள் அம்மாவை இங்கே வீட்டுக்கு வர சொன்னியான்னு கேட்க, ஐயோ சம்மந்தி எதுக்காக இப்படி மயில்கிட்ட கோச்சிக்கிறீங்க, அவள் என்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லலைன்னு சொல்கிறாங்க. எந்த விஷயத்தையும் சொல்லாமலா, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் எடுத்துகிட்டு போய் வெளியில் கொல்லை பக்கத்தில் நின்று பேசிக்கிட்டு இருந்தா அதை நானும் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, இங்கே அதண்டு போகிறாங்க பாண்டியன். என்னம்மா சொல்கிறேன்னு கேட்குறாங்க எங்கள் கோமதி கிட்ட. ஆமாங்க, மயில் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மாவும் அப்பாவும் கிளம்பி இங்கே வந்திருக்காங்க, இதை பெரிய ஒரு பிரச்சனையாக்குறதே இங்கே மயில் தான் அப்படின்னு சொல்ல, என்ன சம்மந்தி எங்கள் முன்னாடியே எங்கள் பொண்ணை இந்த மாதிரி பேசுகிறீங்களேன்னு சொல்ல, நான் தப்பாக ஒன்றும் சொல்லலையேங்க, உண்மையை தானே சொல்கிறேன். குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை அது சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சொந்த அம்மா அப்பாவாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட போய் சொல்லி கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்கக்கூடாது. அது குடும்பத்தோடு இருந்துட்டு போயிடணுமே தவிர 4 பேருக்கு தெரிகிற அளவுக்கு வச்சுக்கக்கூடாது. மயில், இது உனக்கு இதுதான் கடைசின்னு சொல்கிறாங்க. அங்கே வர சரவணனும், எதுக்கு மயில தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்கேன், உங்ககிட்ட நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்ருக்கேன், ஆனால் அதையும் நீ மீறி இப்போ திரும்பவும் தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்லி எங்கள் மயில் மேலே தான் கோவப்படுறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த எங்கள் பாக்கியத்துக்கும் அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. ஏன்னா கோமதி இந்த விஷயத்தை கேட்டுட்டாங்களே அப்படின்னு நினச்சி ரொம்ப பதட்டப்படுறாங்க. இதுக்கு பாண்டியன்னு சொல்கிறாங்க, ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்கும்போது தான் எனக்கே புரியுது சம்மந்தின்னு சொல்ல, என்ன சம்மந்தின்னு கேட்குறாங்க. ஆமாம், ஏற்கனவே இந்த விஷயத்தை என்கிட்ட இது நாள் வரைக்கும் இத்தனை வருஷத்தில் கோமதி ஒரு விஷயத்தை கூட மறைச்சி அதை செய்யணும்னு நினச்சது கிடையாது. என்கிட்ட பொறுமையாக எடுத்து சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருந்த கோமதி அவள் கண்டிப்பாக என்கிட்ட எடுத்து சொல்லியிருப்பாள். அவசரப்பட்டு நான் பேசுகிறதுக்கு காரணமே எங்கள் தங்கமயில் தானே. தங்கமயில் என்கிட்ட வந்து இப்படி சொன்னதுனால தான் நானும் கேட்க வேண்டிய நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஏன் தங்கமயில்கிட்டே அவங்க சொல்லியிருக்காங்க, இப்போ வேணாம் நாங்கள் சொன்னதுக்கு அப்புறமா நீ அதை பற்றி பேசலான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி தங்கமயில் என்கிட்ட அவ்வளோ அவசரமாக வந்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதனால் தங்கமயில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதா எல்லாருக்கும் நல்லது, இந்த குடும்பத்துக்கும் நல்லதுன்னு எங்கள் பாண்டியன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட எங்கள் பாக்கியத்துக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இவர் மாமனார் மட்டும்தான் இவளுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு பார்த்தா இப்போ எல்லாமே தங்கமயிலுக்கு எதிராக இருக்காங்களே அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இனிமேல் தங்கமயில் இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தவங்களுடைய மனசில் இடம் படிக்கணும்னா அதுக்கு ஏற்றது போல் அவளை நடந்துக்க சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இங்கே தங்கமயில்கிட்டையும் வந்துட்டு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கோமதியும் சரியாக வெளுத்து வாங்கினதுனால இங்கே ஒரு விதமான பயமும் வருது. இவங்க நமக்கும் மேலே இருப்பாங்களோ, நம்மளே அந்த ஊரையே ஆட்டி வச்சுருக்கோம், இவங்க இந்த குடும்பத்தையும் ஆட்டி வைக்கிற ஆளாக தான் இருக்காங்க, இவங்கக்கிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும்னு இங்கே வந்து பாக்கியமாக நினச்சிக்கிறாங்க. எங்கள் தங்கமேலும் அம்மா அப்பா வந்தாலாவது பிரச்சனை சரியாகும்னு பார்த்தா இப்போ பிரச்சனை முன்னே இருந்ததை விட பெருசாகிடுச்சுன்னு நினச்சி எங்கள் தங்கமேலும் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. அதே நேரம் மீனாவும் ராஜியும் தங்கமேலை பார்த்து முறைச்சிட்டு அங்கேருந்து போக தங்கமேலுக்கு இன்னும் பயம் அதிகமாகிடுது. எங்கே இவங்க முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு வேலை ஏற்பாடு பண்ணி கொடுத்து
அது மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் எங்கள் ராஜி டியூஷன் எடுக்க முடியுன்ற மாதிரி ஏதாவது சொல்லி எங்கள் மாமாவையும் அதே நேரம் சரவணன் மாமாவை சம்மதிக்க வச்சிருவாங்களோன்ற ஒரு பயம் எங்கள் தங்கமேல் எண்ணத்தில் ஓடிட்டே இருக்கு.